நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட்டு தாங்க. கிட்டத்தட்ட 100+ பாயிண்ட் அப்பில் இருந்து -40 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. 0.02 இருக்குங்க. சென்செக்ஸும் அதே மாதிரி தான், ரெண்டும் ஒரே மாதிரி தான் ட்ராவல் ஆகுது. அகெயின் யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 10 இயர் பாண்ட் ஈல்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்னும் என்ன ஒரு 2 3 வந்திருக்குங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கான்ட்ரா ஃபண்டுக்கு வந்து இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கான்ட்ரா ஃபண்ட்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ யாருக்கும் வேணும் அதை பார்த்துக்கோங்க. நான் வீடியோ வந்து இதில் டேக் பண்ணுறேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 2 ஃபண்ட் வந்துருக்குங்க. இந்த ஹைப்ரிட் லாங் அண்ட் ஷார்ட் டேர்ம், அப்புறம் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. ஸோ இதில் ஏதாவது ஃபண்டு பற்றி வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இந்த 2 ஃபண்டு இப்போ ரீசெண்டாக க்ளோஸ் ஆச்சு. நம்ம இதை பற்றி பெருசாக பார்க்கல, பட் சின்ன ஓவர் மட்டும் கொடுத்தோம். அப்புறம் நேற்று வால்யூம் வீஸாக பார்த்தீங்கன்னா சமான் கேபிட்டல் பயங்கரமாக இன்க்ரீஸாக இருக்குது. அப்புறம் ஐஆர்பி, ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டு, மதர்சன். நம்ம மதர்சன் நேற்று வீடியோலேயே பார்த்தோம். ஸோ அதுதான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது. ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட்டு. லென்ஸ்கார்ட் இப்போ நேற்று நம்ம பார்த்தது எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. நம்மளோட அந்த கிராசிம் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், மதர்சனாக இருக்கட்டும், இதோட ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. ஓலா நெகட்டிவ் தான். ஸோ நல்லா இருந்ததுலாம் சூப்பராக இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட் வந்துருச்சுங்க. ரிசல்ட்டு ஃபஸ்ட் ஐடிசியோட ரிசல்ட்டுங்க. ஒரு நல்ல ரிசல்ட்டு தான். எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரியான ரிசல்ட் தாங்க வந்திருக்கு. ஸோ Q4 பார்த்தீங்கன்னா எங்களோட ரிசல்ட் வந்து 513 கோடிங்க. ஸோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 5113 கோடி. இது வந்து 5% போன வருஷத்தோட அதிகம். சிகரெட் ரெவன்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 11,066 கோடிங்க. இதுவும் போன வருஷத்தோட அதிகங்க. அது மிகப்பெரிய காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 2026 பட்ஜெட்டில் எக்ஸஸ் டியூட்டி போட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ப்ரைஸ் வேறு இன்க்ரீஸ் பண்ணாங்க. அண்ட் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 16.9% க்ரோத் ஆயிருக்கு. 23,821 கோடி. ஸோ கன்சாலிடேட் பேட் வந்து 9% க்ரோத் ஆயிருக்குங்க. 5,470 கோடி. ரெவன்யூ வந்து 81,640 கோடிங்க. 10% க்ரோத் ஆயிருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி ரெவன்யூ 15% இயர் ஆன் இயர் க்ரோத் ஆயிருக்கு. ஒரு நல்ல இதுதாங்க. அண்ட் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 8 ரூபா கொடுக்குறாங்க. ஆல்ரெடி 6.5 rupees அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14.50 வருது. ரெக்கார்ட் டேட் 27 மே. ஸோ உங்களுக்கு June 24, 29 உங்களுக்கு பே அவுட் ஆகிருங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்துடும். அண்ட் இது ப்ராஃபிட் வந்து 74 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 74% ட்ராப்னு காட்டுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஸ் ஹோட்டல் டிமெர்ஜர் பண்ணாங்களே, ஸோ அதனால ஒரு 19,522 கோடி லாஸ்ட் மாதிரி போன முறை காட்டியிருந்தாங்க. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 5 to 6% கிராஜுவலாக இது வந்து இயர்லி ஒரு க்ரோத் காட்டிட்டு தாங்க இருக்குது. அண்ட் செக்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சிகரெட்டோட எபிட்டா வந்து 7% இயர் ஆன் இயர் க்ரோத் நடந்துட்டு இருக்குங்க. அப்புறம் எஃப்எம்சிஜியில் பார்த்தீங்கன்னா 15% ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் வந்து 15%. ப்ராஃபிட் வந்து 51%. பேப்பரில் 21% ப்ராஃபிட்டுங்க. சீக்வன்ஸில் 24%. அண்ட் அக்ரி பிஸ்னஸ் மட்டும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்டில் இருக்குது. ஏன்னா இந்த வெஸ்ட் ஏஷியா வாரில் அண்ட் அவங்கள வந்து சிகரெட் பிஸ்னஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா டேக்ஸ் ஏற்றிட்டோம், நாங்கள் விலையும் ஏற்றிட்டோம். அப்புறம் சைனா சிகரெட் நிறைய வருது. ஸோ இதனால அந்த செக்டர் எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நல்ல கம்பெனி தாங்க. ஸோ லாங் டேர்ம் யூஸருக்கு சூப்பர் கம்பெனி இது. பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 கோடி டிவிடெண்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டோட பர்பஸே அதுதான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இயர்லேயே ஃபினான்ஷியல் 26ல் யூனிட் ஹோல்டருக்கு 436 கோடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 11.6 பெர் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. Q4 ஃபைனான்ஷியல் 22 மட்டும் 2.4 பெர் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதாவது 117 கோடி. ஸோ டோட்டலாக 26ல் வந்து இதோட இன்கம் பார்த்தீங்கன்னா 920 கோடி, நெட் ப்ராஃபிட் 210 கோடிங்க. இது பயங்கரமாக வளர்ந்துட்டு தான் வருது. ஸோ இதோட ஏம் பார்த்தீங்கன்னா 42% ஜம்ப் ஆயிருக்குங்க. அண்ட் 6,611 கோடியில் இருக்குது இப்போதைக்கு. இது வந்து என்னென்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான கம்பெனி தாங்க. நம்ம கூட இதே மாதிரி ஒரு கம்பெனி பார்த்தோம் ரீசெண்டாக. அதுக்காக லாங் டேர்மில் ஒரு இப்படி இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஒரு ரிசல்ட் வரணும், ஒரு டிவிடெண்ட் மாதிரி ஒரு ரிசல்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த கம்பெனி கூட சூஸ் பண்ணாங்க. இட்ஸ் அப் டு யூ. ஓகேங்களா. அப்புறம் இந்த கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் லிஸ்ட் ஆச்சு. 100 ரூபாய் லிஸ்ட் ஆச்சு. இப்போ 72 ரூபாய் தான் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிடணும். உங்களுக்கு டிவிடெண்ட் மட்டும் வரும்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம். ப்ரைஸ் கிட்டத்தட்ட 25% டவுன் ஆயிருக்கு. மோர் தென் 25%, 30% டவுன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தீப் ஷா இவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஒஸ்வாலாவோட ஒரு அனலிஸ்ட். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆட்டோ செக்டர் வந்து க்ரோத் ஆகிட்டு தான் இருக்குது, பட் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ அவர் அனலிஸ்ட் பண்ண ரிஸ்க் என்னென்ன அப்படின்னு ஒன்று பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க வெஸ்ட் ஏஷியா சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 53க்கு மேலே டீலர்ஸ் வந்து சப்ளையர் வந்து டிஸ்டர்ப் ஆவாங்க இந்த வார்னால அப்படிங்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிஸ்க் 1. ரிஸ்க் 2 என்ன சொல்கிறாங்கன்னா ஹை பேஸ் எஃபெக்ட்.
ஹை ஃபேஸ் எஃபெக்ட்னா ரெக்கார்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் பண்ணிட்டாங்க. ஃபினான்ஷியல் 26 நம்ம பார்த்தோம். 2 வீலராக இருக்கும் 3 வீலர் பயங்கரமாக சேல்ஸ் ஆயிருக்கு. இது அவங்க நெக்ஸ்ட் இயர் கேட்சப் பண்ண முடியுமாங்க ரொம்ப ரொம்ப டவுட்டுங்க. ஏன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் க்ரோத் 6 to 8% தான், 2 வீலரும் 6 to 8% தான். அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணாலே இந்த க்ரோத் அவங்களால பிடிக்க முடியாது. ஸோ சஸ்டெயின் ஆகணும் போல இருக்குது. அதனால தான் அதுதான் ஹை பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது இவி யூனிட் எக்கனாமிக்ஸ். அதாவது ஈவிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் கிராஸ் மார்ஜின் 80 to 20% இருக்குது ஈவி மேனுஃபேக்சர். இது வந்து ஐசி, ஆனால் ஐசியில் பார்த்தீங்கன்னா 30 to 35%. ஸோ ஐசியை விட இது கம்மி. அது பட் அவங்களால காசு ஏற்றி விற்க முடியல. இப்படி நிறைய லாஸ் வருது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஓலா தான். ஓலா பார்த்தீங்கன்னா நிறைய பைக் விற்று ஓரளவுக்கு நிறைய விற்றாலும் கூட ஒரு ஆவரேஜ் கூட அவங்களால அந்த மார்ஜின் வந்து எடுக்க முடியலைங்க. ஸோ அதான் ஈவி யூனிட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிட்டி ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும், ஸ்டீலு அலுமினியம் எல்லாம் ரேட் ஏறி போச்சுங்க. ஸோ ரெவன்யூ 10 to 20% அதோட க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ உங்கள் ரெவன்யூ 10 to 20% நீங்கள் இதுக்கே செலவு பண்ணணும். சிக்ஸ்த்து சொன்னால் ரூரல் டிமாண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகுது, கன்சியூமர் சென்டிமெண்ட் டவுன் ஆகுது, வாரனால எல்லாமே வேலை போகுங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்னால மக்கள் வாங்குறது கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 த்ரெட்டு கொடுத்துருக்காங்க செக்டார் நல்லா இருந்தாலும். ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் செக்டார் நல்லா இருக்கும் மட்டும் போகக்கூடாது. இந்த மாதிரி குளோபலாக யாராவது எதாவது சொல்லியிருக்காங்களா, இல்லை நம்மளே யோசிச்சு தான் நீங்கள் ஒரு செக்டாரில் ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது நீங்கள் முடிவு பண்ணணுங்க. ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா எம்என்எம் இருக்குது, மாருதி சுசுகி இருக்குது, ஹீரோ மோட்டார், ஓலா, அமர்தனா மதர்சன், இதுதாங்க செம ஸ்டாக். நம்ம நேற்று பார்த்தோம், நல்லா ஏறி இருக்கு. இந்த மாதிரி ஓஎம் ஸ்டாக் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. பார்க்கலாம் இது எப்படி வருது அப்படின்ட்டு. மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்துருக்கேன். இது ரொம்ப நெகட்டிவாக போச்சு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ப்ளஸில் தாங்க இருக்குது. ஸோ ப்ளஸ் 100 பாயிண்ட் காட்டுது கிஃப்ட் நிஃப்டியில். பார்க்கலாம் அது ஓப்பன் ஆகி என்ன மாதிரி நமக்கு வரும்னு தெரியல. ரெசிஸ்டன்ட் கிளியராக இருக்குங்க. 23,700 தான் ரெசிஸ்டன்ட். சப்போர்ட்டு 23,650 தான் சப்போர்ட்டில் தான் இப்போ நின்றுட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸ்ட்ராங் சப்போர்ட் 23,500 நம்ம பலமுறை சொல்லியிருக்கேன். ஸோ கேப்பப் ஓப்பன் வந்து நமக்கு இப்போ கிட்டத்தட்ட 100 பாயிண்ட். இப்போ வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் இருக்குது 23,650. ஓப்பனிங் 23,450 கூட ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போது கொஞ்சம் ஏறின மாதிரி தாங்க இருக்குது. ஸோ அது பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்ட்டு. ஸோ 15+ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வந்து ஏப்ரல் 26 10 ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட் ஏன் செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு 4 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது தாங்க. ரெண்டாவது வேல்யூவேஷன் டிஸ்கம்ஃபர்ட், அவங்களுக்கு பி ரேஷியோ அதிகமாச்சுன்னு விற்றுருவாங்க. மூணாவது எஃப்ஐ செல்லிங் வந்து நிறைய பண்ணிட்டே இருக்கனால இவங்களுக்கு பார்த்து ரீபேலன்ஸ் பண்ணி இவங்களுக்கு விற்கலாம். நாலாவது செக்டார் ரொட்டேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 விஷயம் இருக்குது. இந்த 4 விஷயத்தினால அவங்க வந்து செல் பண்ணிருக்கலாம். ஸோ அது ஒரு 10 கம்பெனிஸ் இருக்குது. என்னென்ன கம்பெனி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது வேதாந்தாங்க. வரைக்கும் 316 ஸ்கீம் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது 265 கம்மியாயிருச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா 425 ஹோல்டிங் இருந்துச்சு. இப்போ 442 ஹோல்டிங் தான் இருக்குது. மூணாவது டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா 281 258 மாறி இருக்கு ஹோல்டிங்ஸ். ஐசிசி ப்ரொடென்ஷியல் ஏஎம்சிங்க, இவங்க வந்து 213 119 குறைஞ்சிருக்குங்க. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஸோ 706 685 குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹெச்சிஎல் டெக் வந்து பார்த்தீங்கன்னா 367 347 குறைஞ்சிருக்குங்க. அப்புறம் டாடா டெக்னாலஜி. ஸோ டாடா டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 76 58 குறைஞ்சிருச்சு. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 21 5 குறைச்சிட்டாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த கம்பெனி. அப்புறம் ஹட்கோ வந்து 97 81 குறைச்சிருக்காங்க. அப்போ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 331 315 குறைச்சிருக்காங்க. அண்ட் கீனஸ் டெக்னாலஜி, ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 117 99 குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் சொல்யூஷன், இந்த லானா 76 65 குறைச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது வந்து விப்ரோ வந்து 217 207 குறைச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஹோல்டிங்கை இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து விற்றுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதான் அந்த ரேஷியோங்க. ஸோ இப்போ ரிசல்ட் அந்த கம்பெனி வந்து பார்ப்போம். வாட்டெக் வாபேக்ங்க, இவங்க வந்து வாட்டர் ரிலேட்டடான வாட்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட இவங்க ஏஆர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. கரண்ட் மார்க்கெட் பேர் தான் 1400 மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 8794 கோடி. பி 23 கிட்ட இருக்கு. ஸோ இவங்களோட சேல்ஸ் 22% உயர்ந்திருக்கு. எபிட்டா 11% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 29% உயர்ந்திருக்குங்க. இபிஎஸ் வந்து 23% உயர்ந்திருக்கு. ஸோ சீக்வன்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ அவங்களோட கீ ஹைலைட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்டர் சேல்ஸ் பயங்கரமாக க்ரோத்தாக இருக்குது. எபிட்டா வந்து பாசிட்டிவாக இருக்குது. பேட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு டெயில் வந்து இல்லாத கம்பெனி. ஸோ வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான இபிஎஸ் டீமில் வந்து கண்டினியூவாக இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்காங்க. நல்ல ரிசல்ட்டு. ஸோ இன்றைக்கி நீங்கள் இதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது நல்ல விஷயம் நடக்கலாங்க. அப்புறம் வந்து ரேட் கேன் ட்ராவல்ஸ், இவங்களுக்கு கரண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 652, மார்க்கெட் கேப் வந்து 7711 கோடிங்க. 34 பியில் இருக்காங்க. இயர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரம். சேல்ஸ் 174 கோடி,
சேல்ஸ் 124%, எபிட்டா 143%, நெட் ப்ராஃபிட் 28%, இபிஎஸ் 28%, பயங்கரமாக ஏறி இருக்குங்க. சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக ஏறி இருக்கு. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க Q4 ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 716 கோடிங்க. ஃபுல் இயரில் 1124 கோடி, எல்லாமே பயங்கரமாக ஏறி இருக்குங்க. ஃப்ரெஷ் கேஷ் ஃப்ளோ வந்து 230 கோடி இருக்குங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா, 2027 3010 கோடி நாங்கள் வந்து கொண்டு வருவோங்கிறாங்க. இப்போ 1084 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 7-5% மேலே இயர் க்ரோத் காட்டுவோம்னு சொல்கிறாங்க. எப்பிட்டா வந்து 650-700 கோடி வரும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 25% மார்ஜின் மேலே வரும் அப்படிங்கிறாங்க. அண்ட் அவங்க லாங் டேர்ம் விஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபினான்ஸ் 30-31 கூட நாங்கள் 1 பில்லியன் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுங்க ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே வந்து ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க, இந்த ஆதார், அதுக்கப்புறம் சோஜா சிங்கிள் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு. ஸோ வேர்ல்டில் லார்ஜஸ்ட் ட்ராவல் இன்டென்ட் டேட்டா வந்து நாங்கள் வச்சுருக்கோம். 1.5 பில்லியன் கிராஃப் ஐடிஸ் வச்சு அதர் ஏஐ மூலமாக நாங்கள் ட்ராவல் நிறைய பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இவங்க B2B கம்பெனிங்க, B2B சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க, அண்ட் ஏஐ ஆப்ரேஷன் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய வச்சு இந்த மாதிரி பயங்கரமாக போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பயங்கரமாக இருக்குங்க. ரிசல்ட் நல்லா கொடுத்தா இது பிரேக் அவுட் வர இருக்குது. ஸோ யாராவது வேணால் மானிட்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தாங்க EBS மரைன் சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து 2025 தான் இருந்துச்சு, பட் இது வந்து பயங்கரமாக ஏறிச்சுங்க. 32.5% இபிஎஸ்ங்க. ஸோ 10-12 P இருக்கும். ஸோ இந்த கம்பெனியும் பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. யாராவது யூஸ் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க. அக்யூஸ் இந்த கம்பெனி வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. இது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஃபர்தராக கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இதையும் கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு சின்ன நியூஸ்ங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா குளோபலில் டாப் 100ல் நம்ம இந்தியா ஸ்டாக் எதுவுமே இல்லைங்க. இந்த மாதிரி இருந்ததே இல்லை. ஆக்சுவலாக நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், HDFC, TCSல டாப் 100க்குள்ள இருந்தது. இப்போ எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 73 இருந்து 105 போயிடுச்சு. HDFC வந்து 190 பேஸில் இருக்குது. TCS 316 பேஸ் போயிருக்காங்க. ஏன்னா நம்ம மார்க்கெட் டவுனு, விஸ்டேஷன் எல்லாம் அடி வந்ததுனால நம்மளோட கம்பெனி எதுவுமே குளோபலாக டாப் 100 கம்பெனியில் இருக்காது அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டில் நிறைய நியூஸ் மிக்சடாக வருது. ஸோ நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணி நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.